என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் மீன ராசிக்கு சொல்ல இருக்கிறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை, அதாவது நவம்பர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மீன ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டை பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறார். பிறகு உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறார். ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ ராசி அதிபதி 10ல் இருந்தாருன்னு சொன்னாக்கா உங்களுடைய சிந்தனை, செயல், எண்ணம், ஈடுபாடு எல்லாமே உங்களுக்கு தொழிலை பற்றியதாகவோ அல்லது வேலை பார்க்குற இடத்த பற்றியோ தான் திங்கிங் இருக்கும். இந்த வேலையை இப்படி செய்யலாமா, அந்த வேலையை அப்படி செய்யலாமா, இன்னும் ப்ராக்ரஸ் கொண்டு போகலாமா அப்படின்றது. நல்ல பெயர் எடுப்பீங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. செல்வம் செல்வாக்கு பெறுவீர்கள். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தன வரவு திருப்திகரமாக, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. எந்த குறையும் இல்லைங்க. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அரசாங்கத்தில் உயர்நிலையில் இருக்கும் அதிகாரிகள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் செக்யூரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, இது அற்புதமான ஒரு வாரம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாரம். 3ல் ராகு இருக்கிறார். கொஞ்சம் எடுத்த காரியங்கள் செய்யலாமா வானாமான்னு யோசனை பண்ணுவீங்க. இளைய சகோதரத்தால் உங்களுக்கு பகைமை உண்டு, அதாவது ஆதரவு இல்லை, பகைமை பாராட்டுவார்கள். 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குங்க. படிக்கும் மாணவர்கள் திறம்பட படிப்பார்கள். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்குவீர்கள், அல்லது வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் வாங்கலாமான்னு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுப்பீர்கள். அது சாதனை பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பணியாளர்கள் நல்ல பணியாளர்களாக, நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்களாக கிடைப்பார்கள். 5க்கு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் மேல் படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தயாராக இருக்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சி அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க. வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், அக்கம் பக்கம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரலாம். பகைமை பாராட்டுவார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். பிறகு உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். சூரியன் வேறு அங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது என்பது 7க்கு 2ஆம் இடமாக இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை ஒரு சிலர் அவங்க பிறந்த வீட்டில் இருந்து பங்கு போட்டு பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க. பொருளாதாரமோ பண வரவோ அல்லது நகை நட்டோ ஏதாவது கொண்டு வந்து அதனால் நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க, அவங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம். 9ல் கேது இருக்கிறார். நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க. ஒரு சிலர் கோயில்களாக சென்று வரக்கூடிய ஒரு நிலை. திருக்கோயில்களுக்கு நீங்கள் அதாவது நன்கொடைகள் வழங்குவீர்கள்னு சொல்லலாம். 10ல் குரு இருக்கிறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். தொழிலை அபிவிருத்தி செஞ்சு நல்லா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல லாபம் கிடைக்கும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் சந்தோஷம் அடைவீங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வருவீங்க. 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கிறதால வர்ற லாபம் பூரா நீங்கள் தொழிலே போட்டு இன்னும் தொழிலை இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும். எது எப்படி இருந்த போதிலும் சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்குறதால நீங்கள் ஏதோ சரியாக தூங்காமல் வேலைக்கு சாப்பிடாமல் டென்ஷனாக இருப்பீங்க. இது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.